மழைக்காலம் வந்துட்டாலே கோழி பண்ணைக்காரங்களுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கோழிகள் திடீர்னு சாகும், அதுபோக குறியிட்டு நிற்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கை நிறைய அம்மங்கொலை, அதுபோக வீட்டில் இருக்க அரசல் ஜாமான், இதை வச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம். அம்மங்கொலை அப்படின்றது வேப்பங்குளங்க, அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுபோக வீட்டில் இருக்க செலவு ஜாமான் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன முக்கியமாக வேணும் அப்படின்னா ஓமம், வெந்தயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அப்புறம் மல்லி, அப்புறம் ஒரு துண்டு சுக்கு, இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை, எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். இந்த செலவு ஜாமானை பூரா என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுக்கணும். வறுத்துட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. அதுபோக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வேப்பங்குலை, அதோடு சேர்த்து இதை நல்லா என்ன சொல்கிறது, வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோழி தீவனத்தோடு கலக்க போகிறோம். இது நீங்கள் அரிசியோ கம்போ இல்லை நீங்கள் என்ன தீவனம் தரீங்களோ அதோட கலந்துக்கலாம். உடனே போடக்கூடாது, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாதே அந்த மருந்தோட எஃபெக்ட் தீவனத்தில் இறங்கும். இதை மழை காலம் வருதுன்னா நீங்கள் முன்கூட்டியும் கொடுக்கலாம், இல்லை மழை பெஞ்சிருச்சுன்னா அடுத்து அந்த மழை பெஞ்ச நாள்லேருந்து 3 நாள் 5 நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோழிகளுக்கு வரக்கூடிய நோயை நம்ம தவிர்த்தரலாம். அதுபோக அந்த மசாலா அரைச்ச தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியில் கலந்து வைங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம கோழிகளை காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் அன்பு மட்டும்தான் நம்மளுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ.